அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான நேரத்தில் சுட்டளிக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் நீங்கள் அனைவரும் இங்கே வந்து பெரும் திரளாக மக்கள் வெள்ளமாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளை, உங்களுக்கு நாங்கள் திருப்பி என்ன கைமாறு செய்ய போறோங்க ஐயா? இன்னைக்கு மக்கள்கள் யாருமே அரசியல் கட்சி கூட்டத்துக்கு எல்லாம் வர்றதில்லைங்கம்மா, யாரும் வர்றதில்லை. ஆனா இன்னைக்கு சுட்டரிக்கின்ற வெயில்ல என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய கிட்டத்தட்ட நிறைவு பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஐயா, இந்த 2 தொகுதி நாம் முடிக்கும் பொழுது, மதுராந்தகம் செய்யூர் 2 முடிக்கும் பொழுது, தமிழகத்திலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய என் மண் என் மக்கள் யாத்திரை 232 தொகுதிகளை நாம் கடந்து விட்டோம். இன்னும் 2 தொகுதிகள் மட்டும்தான் பாக்கி. ஐயா, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்க வந்திருக்கணும் ஐயா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்க வந்திருக்கணுங்க. டிசம்பர் மாசத்துல 19, 20ஆம் தேதி இங்க வர இருந்தோம். ஆனால் தென் தமிழகத்தினுடைய மழை வெள்ளம் பாதிப்பு காரணமாக இங்கே இருந்த யாத்திரை ஒத்தி வைக்கப்பட்டு, அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய தூத்துக்குடி, தென்காசி அந்த பகுதியினுடைய கனமழை காரணமாக நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாம் சேவை செய்ய சென்று விட்டார். ஆனால் நான் உறுதியாக இருந்தேன் ஐயா, இந்த மண்ணில மதுராந்தகத்தில் செய்யூர்ல நம்முடைய காலை வைக்காமல் இந்த யாத்திரைக்கு நிறைவு இல்லை என்பதில் உறுதியாக இருந்தேன். எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கூட, தமிழகத்தில் எங்கே இருந்தாலும் கூட இந்த மண்ணிலே நடந்துவிட்டுத்தான் நாம் நம்முடைய பல்லடத்தினுடைய இறுதி நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்று பல்லடம் செல்வதற்கு முன்பாக உங்களுடைய அற்புதமான இந்த மண்ணிற்கு வந்திருக்கோம் ஐயா. அதுவும் ஒரு சாதாரண மண் இல்லைங்க, கடினமாக உழைக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய மண், நேர்மையான மக்கள் இருக்கக்கூடிய மண், வறுமை இருந்தாலும் கூட முகத்தில் எப்பொழுதுமே புன்னகை இருக்கக்கூடிய மண் இந்த மண்ணுங்கய்யா. அப்படிப்பட்ட மண்ணிற்கு இந்த யாத்திரையினுடைய கிட்டத்தட்ட நிறைவு பகுதியிலே வந்து நின்று கொண்டிருப்பது எங்களுடைய பாக்கியமாக, எங்களுடைய பெருமையாக நான் கருதுகின்றேன். சகோதர சகோதரிகளை, ஐயா, இன்னைக்கு மதுராந்தகம் முன்பாக இன்னைக்கு காலை ஐயா மயிலம் வானூர் பகுதியிலே நம்முடைய யாத்திரை இருந்தது. அந்த பகுதியை முடித்துவிட்டு இங்கே வந்திருக்கின்றோம். ஐயா, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் செய்யூரை பொறுத்தவரை முழுவதுமாக கிராமங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எங்கே பார்த்தாலும் கூட கிராமங்கள், குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி அதிகமாக கிராமங்களும் மீனவ பெருமக்களும் இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்க ஐயா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஓம் சக்தியை தரிசிப்பதற்காக நம்முடைய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு வர்றாங்க ஐயா. உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய மண். சமீபத்தில் நம்முடைய தெய்வத்திரு பங்கார் அடிகளார் அவர்கள் இறைவனடி சேர்ந்த பொழுது நம்முடைய யாத்திரை அதற்காக ஒத்தி வைத்திருந்தோம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய கைப்பட ஒரு கடிதம் எழுதி கொடுத்திருந்தார். ஐயா கிட்ட போய் ஐயாவுடைய குடும்பத்தினர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க, இந்த பகுதியில் எவ்வளவு பெரிய சமூக சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள், இன்னைக்கு அவருடைய பிரிவை இழந்து வாழக்கூடிய எல்லா பக்தாதிகளுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றேன் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா சொன்னாங்க ஐயா. அப்படிப்பட்ட அற்புதமான புண்ணியமான மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம் ஐயா. இன்னொரு தொகுதி மதுராந்தகம் தொகுதி நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஐயா, ஏரி காத்த ராமர் கோவில் இருக்கக்கூடிய தொகுதி. ஏரி காத்த ராமர் 1798 ஒரு பெரும் வெள்ளம் வந்து அந்த ஏரியை உடைந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பெரிய அபாயம் ஏற்படும் பொழுது அதை காத்து நின்ற ராமரால் ஏரி காத்த ராமர் என்கின்றோம். இன்னைக்கு அந்த குழந்தை ராமருக்கு அயோத்தியாவிலே கோயில் எடுத்திருக்கின்றோம். யோசிச்சு பாருங்க, ஏரி காத்த ராமர் இந்த பகுதியிலே எந்த அளவுக்கு மக்கள் அதை வழிபடுகின்றார்கள். ஆண்டாண்டு காலமாக நம்மோடு எப்படி ஏரி காத்த ராமர் கலந்திருக்கின்றாரோ, அயோத்தியாவிலே குழந்தை ராமருக்கு நாம் கோவில் எடுத்திருக்கின்றோம். சகோதர சகோதரி, சமீபத்தில் மு க ஸ்டாலின் ஐயா சொன்னாரு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவை பத்தி சேகர் பாபு சொன்னாரு, மு க ஸ்டாலின் ஐயாவும் ஏரி காத்த ராமர் மாதிரியாவும். நீங்க நம்புறீங்களா? எப்படி மதுராந்தகம் ஏரி உடையாம மக்களை எல்லாம் ஏரி காத்த ராமர் ஒரு காலத்துல காப்பாத்தினாங்களோ, இன்னைக்கு சென்னை மக்களை முதலமைச்சர் அவர் காப்பாற்றி இருக்காராமா. அதனால் முதலமைச்சர் அவருக்கு கூட ஏரி காத்த ராமர் என்கின்ற பட்டத்தை கொடுக்கிறேன் ஐயா. சென்னை வந்த பொழுது முதலமைச்சர் 2 நாள் காணாம், திமுக கட்சிக்காரங்களை காணாங்க ஐயா. சென்னை வெள்ளத்திலே களத்திலே பணி செய்தது நம்முடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தென் தமிழகத்திலே
மழை வெள்ளம் வந்த பொழுது நாமெல்லாம் இந்த யாத்திரை இந்த பகுதியிலே ஒத்தி வைத்து விட்டு தென் தமிழகத்திற்கு சேவை செய்ய போனோங்கம்மா. நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தென் தமிழகத்தில் வெள்ளம் பொழுது டெல்லியில போய் கூட்டணி பேசிட்டு இருக்கார். ஏரி காத்த ராமனுக்கும் இவருக்கும் ஒரு துளி கூட சம்பந்தம் இல்லைங்கம்மா. அவர் வெள்ளமே வராம காப்பாற்றினார் ராமர். இந்த பக்கம் வெள்ளம் வரக்கூடாது. ஆனா முதலமைச்சருக்கு 1000 கோடி கொடுத்தோம். சென்னையிலே வெள்ளம் வடிகால் சரியாக இருக்க வேண்டும் என்று 1000 கோடி ரூபாய் கொடுத்தும் இன்னைக்கு சென்னை மக்கள் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றார்கள். தென் தமிழக மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதனால சேகர் பாபு பட்டம் கொடுக்கிறார் முதலமைச்சருக்கு, ஏரி காத்த ராமர். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்தியாவை காக்கின்ற ராமர் ஒரு பட்டம் கொடுத்தா அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு. இந்தியாவை காக்கக்கூடிய ராமராக, நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக, ஏழை மக்களுடைய மேம்பாட்டிற்காக, விவசாயத்தினுடைய மறுமலர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடக்கூடிய அற்புதமான ஒரு பிரதமரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை பெற்றிருக்கின்றோம். இன்னைக்கு ஏரி காத்த ராமருங்கிற பட்டத்தை முதலமைச்சர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்முடைய மதுராந்தகம் ஏரி 2411 ஏக்கருங்க ஐயா. தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஏரி இது. இன்னைக்கு முழுசா ஆக்கிரமிப்புகள் இருக்கு. இந்த ஆக்கிரமிப்பு எல்லாம் சரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் இங்கே பாசன வசதி பெறும். அதனால பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஏரியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு கொஞ்சம் அகற்றினா போடும், மக்களுக்கு நல்லது நடக்குங்க ஐயா. ஐயா, இந்த எண் மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம் என்னங்க ஐயா? ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த இந்த பயணம் இன்னைக்கு இந்த தொகுதியோட 232 ஐயா. நாளை மறுநாள் திருப்பூரில் 2 தொகுதிகளை கடந்தவுடன் 234. தமிழகத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு அரசியல் கட்சி 234 தொகுதிக்கும் யாத்திரையாக சென்று மக்களை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் என்றால் அது இந்த எண் மண் எண் மக்கள் யாத்திரை மட்டும்தான் சகோதர சகோதரி. அப்ப இந்த யாத்திரையினுடைய நோக்கம் என்னங்க? இந்த யாத்திரையினுடைய நோக்கம் என்பது தமிழகத்தில் இப்ப இருக்கக்கூடிய இந்த குப்பை அரசியலை சரி செய்ய வேண்டும் என்பது முதல் நோக்கம் ஐயா. மிக முக்கியமான நோக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான நோக்கம் ஐயா. இன்னைக்கு நம்முடைய தொகுதி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியும் கூட இந்த முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பக்கம் வர வேண்டும். அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் உங்களுக்கு காது கொடுத்து கேட்கும் தூரத்தில் இருக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் வீட்டில் போய் எட்டி பார்த்து ஒரு பிரச்சனையை சொன்னா சரி செய்கிற அளவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும். அதனால்தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமரும் பொழுது 400 எம்பிக்களை தாண்டி அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து 39 எம்பிக்கள் இருக்க வேண்டும். அதே நம்முடைய காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்க வேண்டும் என்கின்ற வேள்வியாக இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க கேட்கலாம், ஐயா நான் பிஜேபி போட்டா என்ன வரும், ஒரு ஓட்டு போட்டா என்ன கொடுப்பீங்க, பிஜேபி ஓட்டு போட்டா என்ன மாற்றத்தை கொடுப்பீங்க, அது போன்ற ஒரு கேள்வி கேட்டால் நியாயமான கேள்விதாங்க ஐயா. பதில் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. எனக்கு தெரியும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்க்கும் பொழுது நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையான கேள்வி கேட்பேன், நீங்க என்கிட்ட உண்மையான பதில சொல்லணும் ஐயா. ஐயா நான் இதுக்கு முன்னாடி பிஜேபிக்கு ஓட்டு போடல, ஆனா இந்த முறை பிஜேபிக்கு ஓட்டு போடுறேன். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க ஐயா? ஐயா 70 வருஷமா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு பார்த்துட்டேன். இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன், அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன், கைரேக தெரிஞ்சதாங்க ஐயா மிச்சம். ஆனால் இந்த முறை முடிவு செய்து விட்டேன், நான் எதையும் பார்க்க போவது கிடையாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக மட்டுமே என்னுடைய வாக்கை செலுத்த போகின்றனர் என்று சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள் வந்திருக்கிறார். ஐயா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மோடி அவர்களை பொறுத்தவரை 2019 பாராளுமன்ற தேர்தலின் பொழுது நாம் வாக்குறுதி கொடுத்தோம் அம்மா, வாக்குறுதி கொடுத்தோம். இதற்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தல் 295 வாக்குறுதி கொடுத்தோம், 295. இன்னைக்கு உங்கள் முன்னால் தைரியமாக இந்த கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். தைரியமாக தொண்டர்கள் தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். கொடுக்கப்பட்ட 295 தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். எக்ஸ்எம்எல்ஏ காயத்ரி தேவி வாசம்
295 தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டு உங்கள் முன்னால் நிற்கின்றோம். யாருக்காவது சந்தேகம் இருக்குது? நாங்க பத்திரிகை நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க, வண்டியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க, அதிகம் படித்தவர்கள் பத்திரிகை நண்பர்கள். அண்ணே, நீங்க 2019 திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 2021 எடுத்துக்கங்க, 2019 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி எடுத்துக்க. நம்ம வாக்குறுதி 2019 295, திமுகவுடைய வாக்குறுதி 2021 511. ஒரு பேனா பென்சில் வச்சு ஒரு வாக்குறுதியாக குறிப்பு போட்டுக்கிட்டே வாங்க. தலைவா கொஞ்சம் கத்தாம இருங்க தலைவா. ஏன் தலைவா கத்துறீங்க? தலைவா மக்களுக்கு கேட்காது, கொஞ்சம் கத்தாம இருங்க. ஏன் இருக்கிறவங்க கத்துறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க பார்க்கலாம். ஏன் கத்திக்கிட்டே இருக்கிறீங்க? மேல இருக்கிறவங்க மக்களுக்கு எப்படி கேட்கும் பாவம். ஐயா, 2019 பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குறுதி 295, திமுக வாக்குறுதி 2021 511. நான் பத்திரிகை நண்பர்களுக்கு கேட்கின்றேன், 2 வாக்குறுதி எடுத்து டிக்கு போட்டு பாருங்க ஐயா. 295க்கு 295 நிறைவேற்றுகின்றேன், நான் பொய் சொல்ல மாட்டேங்க ஐயா. நிறைவேற்றி விட்டு படித்து விட்டு ஒன்னொன்னா டிக்கு போட்டுட்டுங்க ஐயா. 100க்கு 100 செஞ்சுட்டு உங்க முன்னாடி கை நிற்கிறோம். திமுக சொன்ன 511 தேர்தல் வாக்குறுதி நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. 2021 ஆட்சிக்கு வந்தாங்க, 20 வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. 20 வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்ற 20 511 20 நிறைவேற்றலைங்க. இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாருங்க? மேடையிலே பொய் சொல்லுகின்றார். முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் ஐயா பொய் சொல்றாரு. 99% நிறைவேற்றிட்டோம். நான் சில வாக்குறுதியை படிக்கிறேன். தாய்மார்கள் மட்டும் சொல்லுங்க, தாய்மார்கள் பொய் பேச மாட்டாங்க, தாய்மார்கள் கரெக்டா சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் தெரியும். தாய்மார்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. தாய்மார்கள் நான் கேட்கிற கேள்விக்கு தயவு செஞ்சு நீங்க பதில் சொல்லுங்கம்மா. 100 ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கிறேன்னு ஸ்டாலின் ஐயா வாக்குறுதி கொடுத்தார், வந்துச்சுங்களா? நகை கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, எல்லாமே இல்ல இல்லைங்கிறீங்க. அப்ப 100 நாள் வேலை வாய்ப்பு, 100 நாள்ல இருந்து 150 நாள். கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை 4000 ரூபாய் ஒரு டன்னுக்கு. ஐயா, நான் சொல்றதெல்லாம் உங்க குழந்தைய கல்லூரிக்கு போறாங்க, 11வது 12வது படிக்கிறாங்க, டேப் கொடுப்போம், டேப் 10 GB இன்டர்நெட் கொடுப்போம், கம்ப்யூட்டர் வந்துச்சுங்களா? ஆல்ரெடி இதுக்கு முன்பு கொடுத்த கம்ப்யூட்டரையும் புடுங்கிட்டு போயிட்டாங்க. கரெக்டுங்களா? ஐயா, எதுவுமே நிறைவேற்றல. சரி விடுங்க, உங்க தொகுதி கொடுத்த வாக்குறுதியை படிக்கிற நிறைவேற்றினாரான்னு சொல்லுங்க. உங்களுடைய தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி மதுராந்தகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும், மதுராந்தகத்தில் தொழிற்பேட்டை அமைக்கப்படும். ஐயா, 511 இது வாக்குறுதி தாங்க, எதையுமே நிறைவேற்றாம. அதனால முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள், ஐயா நல்ல கண்ணாடி போட்டுட்டு வாக்குறுதியை படிச்சுப்பாங்க. நீங்க நிறைவேற்றல 511 வாக்குறுதி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, 20 வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாம நீங்கள் மக்கள் மன்றத்தில் தாய்மார்கள் முன்பு பொய் சொல்றீங்க. தாய்மார்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்ப நான் கேட்கிறேங்கம்மா, நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்கம்மா. 2019 மோடி ஐயா சொன்னாங்களா, நாங்க ஆட்சிக்கு வந்தா மோடி சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியமும் சாதாரண சிலிண்டருக்கு 200 ரூபாய் மானியம் நம்ம சொன்னோமா? சொல்லல. ஆனா செஞ்சிருக்கிறோங்களா? செஞ்சிருக்கோம். மோடி ஐயா சொன்னாருங்களா, நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோலுக்கு 10 ரூபாய் டீசலுக்கு 7 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னாருங்களா? சொல்லல. ஆனா செஞ்சிருக்காரு. மோடி ஐயா சொன்னாருங்களா, 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுப்போம்னு? சொல்லல. ஆனா திட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்றோம், செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஐயா, நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை எதையும் சொல்லலீங்க, ஆனா செய்யறோம். சொன்ன 295 செஞ்சிருக்கோம். அதனால்தான் சகோதர சகோதரிகளே, நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். 2024 உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான அரசியல். நீங்க மறந்துடாதீங்க சகோதரிகளே, சகோதரிகளே, யாரும் மறந்துடாதீங்க. இந்த கடும் வெயில்ல நீங்களும் வந்திருக்கிறீங்க. உங்களுக்காக 500 கிலோமீட்டர் தூரம் பயணம் பண்ணி நானும் வந்திருக்கிறேங்க. இது முடிச்சுட்டு 465 கிலோமீட்டர் மதுரைக்கு நான் ரோட்ல போனுங்க ஐயா. இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் உங்களுக்காக வந்திருக்கு. எனக்காக நீங்க வெயில்ல வந்திருக்கிறீங்க. நம்ம 2 பேருமே வெயில்ல நின்று கொண்டிருக்கின்றோம். எதற்காக நான் இங்க இருக்கிறேன், நீங்களும் தாய்மார்கள். எதற்காக நானும் இங்க இருக்கேன்? அப்படியே குமிங்க, அவன் என்ன பண்ணி தலைவா,
தலைவா கொஞ்சம் மேல ஏத்துங்க தலைவா. பாருங்க டிரைவர் எனக்கு எதுக்கு டிரைவர் எனக்கு எம்எல்ஏ ஏதோ கோவம் மாட்டிருக்கு. ஐயா அண்ணா டிரைவர் அண்ணா கொஞ்சம் மேல ஏத்துங்க அண்ணா தலைவா. அண்ணா அந்த ஹைட்ராலிக் மேல ஏத்துங்க. இதுவும் பாப்போம் எத்தனை திமுகவோட பொய்ய தாங்க ஐயா கேட்கும். யாத்திரை முடியும் போது சரிஞ்சு கீழே வந்துருச்சு. இதுக்கு மேல முடியாது தம்பி. ஏன்னா எல்லா இடத்துலயும் 511 தேர்தல் வாக்குறுதியை பேசுறேங்க ஐயா. ஐயா இந்த சுட்டரிக்கின்ற வெயில நம்ம ஏன் எல்லாம் ஒன்னா நிக்கிறோங்க? இந்த அரசியலை மாற்ற வேண்டும். அதற்கான காலம் 2024 பாராளுமன்ற தேர்தல். அதற்கான காலம் என்பதை முழுமையாக நாம் உணர்ந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே, பெரியோர்களை, தாய்மாரும். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேங்கம்மா, பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக என்ன செய்யும்? ஐயா 295 சொன்னீங்க, செஞ்சிட்டீங்க. 2024 மோடி ஐயா இன்னும் ஒரு 200 புது வாக்குறுதி கொடுப்பாங்க, அதையும் செய்ய போறாங்க. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அண்ணா நீங்க என்ன செய்ய போறீங்க நீங்க கேக்குறீங்களா? கேட்கணும். உங்களுக்கு உரிமை இருக்குங்கம்மா. ஏன்னா உங்க வரிப்பணம், உங்க வரிப்பணத்துல தான் ஆட்சி நடக்கு. ஐயா இன்னைக்கு நாங்க சொல்றோம், பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்று 2024 பாராளுமன்ற உறுப்பினர்களும் 2026 சட்டமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி கிடைக்கும் பொழுது தமிழகத்தில் நாம் செய்யக்கூடிய முதல் வேலை, ஒரு மாவட்டத்தில் 2 மத்திய அரசினுடைய நவோதயா இலவச பள்ளிக்கூடங்களை துவக்க போறோம். ஐயா இன்னைக்கு ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வின்னு இருக்கு. ஏழை தாயினுடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி இல்லை, பணக்கார குழந்தைகளுக்கு கான்வென்ட் கல்வி இருக்கு. இதை உடைப்பதற்காக நம்முடைய மோடி ஐயா உலக தரம் வாய்ந்த நவோதயா பள்ளிகளை இந்தியா முழுவதும் நடத்துறார். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் ஆண்ட கட்சிகளும் சரி, ஆளுகின்ற கட்சியும் சரி நவோதயா பள்ளியை உள்ள அனுமதிக்கலைங்க ஐயா. நவோதயா பள்ளியை மாவட்டத்திற்கு 2 கொண்டு வந்து முற்றிலும் இலவசமாக, அதற்கு கர்ம வீரர் காமராஜர் ஐயா பள்ளிகள் என்கின்ற பெயரை சூட்டி முற்றிலும் இலவசமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி. டாஸ்மார்க் மூடிடலாங்களா? திமுக காரை எப்படி மூடுவான்? டிஆர் பாலு சாராய ஆலை நடக்குது, இந்த பக்கம் ஜெகத் ரட்சகண்ண சாராய நடக்குது. டாஸ்மார்க் பக்கத்தில் திமுக ஒன்றிய தலைவர் பஜ்ஜி கடை போட்டிருக்கிறாரு, அவருக்கு ஆம்லெட்ல இருந்து கமிஷன் வருது. எப்படி அவங்க மூடுவாங்க? ஐயா இன்னைக்கு டாஸ்மார்க்கை மூடுவோம் என்று சொன்னால் அது செயல்படுத்தக்கூடிய திறன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி நம்ம மோடி கட்சி, பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அம்மா டாஸ்மார்க்கை மூடிவிட்டு கள்ளுக்கடைகளை திறந்து விடுவோம். தமிழகத்தில் வேற வழி இல்லை. விவசாய பெருமக்களுக்கு வருமானம் வரணும், பனைமரம் தென்னை மரத்திலிருந்து வருமானம் வரணுங்கம்மா. கள்ளுக்கடைகளை திறந்து டாஸ்மார்க்களை மூட வேண்டிய நேரம் வந்து விட்டது. பாரதிய ஜனதா கட்சி அதை செய்ய போகுது. இன்னைக்கு விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் பணம் வருதுங்களா? கொஞ்சம் கை தூக்க பார்க்கலாம். மோடி 6000 ரூபாய் அனுப்பி வைக்கிறாங்க. கர்நாடகால 10000 ரூபாய் வருது. கர்நாடகால பிஜேபி அரசு இதற்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா, மத்திய அரசு மோடி ஐயா 6000 ரூபாய் கொடுக்குறீங்க, மாநில அரசு நாங்க 4000 கொடுக்கிறோம், விவசாயிகளுக்கு 10000. கர்நாடகால 10000. ஐயா தமிழகத்தில் 2026 வரும் பொழுது 15000. 6000 ரூபாய் மோடி ஐயா, 9000 ரூபாய் மாநில அரசு, 15000 ரூபாய் ஒரு விவசாய பெருமக்களுக்கு மாசத்துக்கு 1250 ரூபாய் ஒரு விவசாயிக்கு மாசம், வருஷத்துக்கு 15000 ரூபாய். திமுக காரர் சொன்னாங்களா எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்னாங்களா? ஒரு அம்மா என்னை அடிக்க வந்துட்டாங்க, தம்பி நீ தான் 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்னா ஏன் தம்பி வரல? பாட்டி நான் 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லவே இல்லை பாட்டி, 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்னவன குடுறான்னு சொல்லிட்டு இருக்கேன் பாட்டி. நான் இன்னைக்கு தமிழகத்திலே நம்முடைய தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு வெறும் 33% தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் மட்டும்தாங்க 1000 ரூபாய் வருது. 67% பேருக்கு இல்ல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா மகளிருக்கும் உரிமை தொகை கொடுப்போம். ஆட்சிக்கு வந்தோடனே நான் கேட்ட ஒரு மாசம் கழிச்சு, அண்ணா எல்லா மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்னீங்க, ஏனே கொடுக்கல? அப்ப நிதியமைச்சர் பிடிஆர் சொன்னார், சொன்னோம் தேதி சொன்னமா அப்படின்னா. நான் இப்படிலாம் பேசுறேன், இதெல்லாம் தப்புனே. சொல்றேன்னு சொன்னீங்க, கொடுக்கறேன்னு சொன்னீங்க, ஏன் கொடுக்கல? 8 மாசம் கழிச்சு மறுபடியும் கேட்டோம், அண்ணே கொடுக்கின்றோம் என்று சொன்னீர்கள், ஏன் கொடுக்கல? அதற்கு பதில் சொன்னார், இல்லத்தரசி குடும்ப தலைவி யாருன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்ல, ஆராய்ச்சி பண்றதுக்கு என்னங்க இருக்கு?
ஒரு குடும்பத்துல ஒருவருடைய மனைவியோ ஒருவருடைய தாயோ குடும்ப தலைவி இல்லைங்களா? ஏன்னா நாமெல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்கின்றவர். திமுக காரங்க சொல்றாங்க யாருன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். 1.5 வருஷம் 1 வருஷம் 8 மாசம் கழிச்சு நாங்க 1000 ரூபாய் கொடுக்க போறோம்னு ஆரம்பிச்சு அதுலயும் 33% பெண்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் வருது. அதுலயும் சில பேருக்கு மெசேஜ் மட்டும்தான், பணம் எல்லாம் நெகியம்மா, ஒன்லி மெசேஜ் மட்டும்தான் கிரெடிட்டட், ஆனா உள்ள ஒன்னையும் காணோம். அதனால சகோதர சகோதரிகளே, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே ஒரு கட்சி ஆட்சி செய்துனா அது திராவிட முன்னேற்ற கழகம். இதையெல்லாம் முறியடித்து 2024 பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மறுபடியும் 3வது முறையாக மோடி ஐயாவை நீங்கள் அமர்த்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து 2026 நீங்கள் நம்முடைய பாரத பிரதமர் எப்படி டெல்லியில் இருக்கிறாங்களோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை நீங்கள் தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த யாத்திரையினுடைய நிறைவு விழா ஐயா, நம்ம குடும்பத்தில் ஒரு நிகழ்வுனா நம்ம எல்லாத்தையும் கூப்பிடுவோம். இது உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, நாளை மறுநாள் பல்லடத்தில் நிறைவு விழா நடக்க இருக்குதுங்க ஐயா. 12 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்றார். என்னுடைய அன்பான வேண்டுகோள், அன்பு சொந்தங்கள், நீங்கள் எல்லோரும் பல்லடத்திற்கு வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். இந்த யாத்திரையினுடையது உங்க யாத்திரைங்க. இந்த யாத்திரையினுடைய காரணமே நீங்கள் தான். இந்த யாத்திரைக்கு உத்வேகம் நீங்கள் தான். நீங்கள் இல்லை என்றால் இந்த யாத்திரை இல்லைங்க. வெயில்ல, மழையில, குளிர்ல எல்லா இடத்திலையும் வந்து நின்று கொண்டிருக்கின்றீர்கள். யாத்திரைக்கு ஒரு பெரும் ஆதரவு கொடுத்திருக்கின்றீர்கள். அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெரியோர்கள், தாய்மார்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றிகள், அந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன். இந்த யாத்திரையினுடைய நிறைவு பகுதி நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை திருப்பூர், கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லடத்திற்கு நீங்கள் வந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை அளிப்பதற்காக நீங்கள் வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து வேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம். மிக எழுச்சியாக இந்த யாத்திரை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு மாவட்ட தலைவர் அண்ணன் மோகன்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிறைய கல்லூரிலாம் நடத்துறாங்க. இப்ப நான் அக்கா மேடையில் அக்கா சொல்றாங்க, அண்ணன் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, கல்லூரி வராம போக கூடாதுன்னு. நான் சொன்னேன், அக்கா 3:40 பிளைட் இருக்குது, அனுமதி கொடுங்க, அடுத்த முறை வரேன். இல்ல நீங்க போனீங்கன்னா நான் கார் சாவியை பிடிக்கணும், பையன் கார் சாவியை பிடிக்கிட்டு வந்திருக்கிறான். கல்லூரிக்கு வந்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்று அன்பு கட்டளையிடக்கூடிய முன்னாள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை அக்கா இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் காயத்ரி தேவி அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் மிகச் சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றார்கள். மாவட்டத்தினுடைய பார்வையாளர் ரங்கா ரவி அவர்கள், மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் தினகரன் அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர் அருணகிரி அவர்கள், மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் அவர்கள், மாவட்ட பார்வையாளர் சதீஷ்குமார் அவர்கள், மாவட்ட செயலாளர் திலகுவதி அவர்கள், மாவட்ட செயலாளர் மற்றும் பார்வையாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்கள், மாவட்ட பொருளாளர் பாலாஜி அவர்கள், அதே போல மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், மிக முக்கியமாக நம்முடைய ஒன்றிய தலைவர் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அச்சிரப்பாக்கம் தெற்கு பெருமாள் அவர்கள், அச்சிரப்பாக்கம் வடக்கு சண்முகம் அவர்கள், மதுராந்தகம் தெற்கு மோகன்குமார் அவர்கள், மதுராந்தகம் வடக்கு சசிகுமார் அவர்கள், மதுராந்தகம் நகர் டெல்லி பாபு அவர்கள், நம்முடைய செய்யூர் சட்டமன்றத்திலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் மக்கள் பணியில் இருக்கக்கூடிய அருமை அண்ணன் பிரவீன்குமார் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்து இணை பொறுப்பாளர் தனுஷ் அவர்களுக்கு, கோவிந்தராஜன் அவர்களுக்கு, பிரகாஷ் அவர்களுக்கு, சம்பத்ராஜ் அவர்களுக்கு, வாசுதேவன் அவர்களுக்கு, விஜயன் அவர்களுக்கு, பாஸ்கர் அவர்களுக்கு, மலர் அவர்களுக்கு, தேவராஜ் அவர்களுக்கு, அன்பழகன் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் திருக்கழுக்குன்றம் தெற்கு ராஜநாராயணன் அவர்கள், லத்தூர் கிழக்கு மனோகர் அவர்கள், லத்தூர் மேற்கு முத்பதி அவர்கள், சித்தாமூர் இடைக்கலி நாடு அருள் கோதண்டம் அவர்கள், சித்தாமூர் தலைவர் சுந்தரவேல் அவர்கள், அண்ணன் முத்துபதி அவர்கள் தன்னுடைய ஒன்றியத்தில் முழுமையாக பூத் கமிட்டி அமைத்து மிகச் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்த சுந்தரவேல் அவர்கள் கடை தானே, அந்த அலங்காநல்லூர் கருப்பட்டி கடை மன்னன் தானே, அலங்காநல்லூர் கருப்பட்டி கடையினுடைய முதலாளியாக இருந்து நம்முடைய கட்சியினுடைய தொண்டனாக இருந்து கட்சி வளர்ச்சிக்கு அரும்பாடுபடக்கூடிய அண்ணனுக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய நெற்குன்றம் சூர்யா சகோதரர் வந்திருக்கின்றார்கள். அவருடைய அன்பு தம்பிகளோடு பெரும் படையாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய
நெற்குன்றம் சூர்யா அவர்களுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய ஏற்பாட்டுகளுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை விளக்கங்களை தெரிவித்து நம்முடைய மண்டல் தலைவர் அண்ணன் முத்து அவர்கள் மிகச் சிறப்பாக பணியாற்றி நம்முடைய கட்சி அடிப்படையில் வளர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற மனிதர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரும்பு தூண்கள். அவருக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், அதே நேரத்தில் நம்முடைய ஒன்றிய கவுன்சிலர் அக்கா ஒன்றிய கவுன்சிலர் இருக்கிறார், நம்முடைய ஒன்றிய கவுன்சிலர் அக்கா ஜானகி அவர்கள் மிக கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு பெண் சக்தி. அக்கா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அவருடைய மக்கள் பணி சிறக்க வேண்டும் என்கின்ற ஆண்டவனுடைய அருளும் அவருக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு போட்ட சாக்லேட் மாலை அக்கா திருப்பி கொடுத்து கீழே இருக்கக்கூடிய குழந்தைக்கு நீங்கள் அதை கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மாவட்ட மகளிர் அணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரி மலர் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், மிக முக்கியமாக சுட்டரிக்கின்ற வெயிலில் நின்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, இந்த யாத்திரையினுடைய கதாநாயகன் நீங்கள். ஒரு பெரிய பாக்கியம் இந்த புண்ணிய பூமிக்கு என்று வந்திருக்கின்றோம். தாமதமாக வந்திருந்தாலும் கூட ஒரு புன்னகையோடு மிகப்பெரிய எழுச்சியோடு எங்களை அரவணைத்து இந்த யாத்திரை நடத்தி காட்டிருக்கின்றீர்கள். நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் பலராமன் அவர்கள், நம்முடைய கட்சியினுடைய அற்புதமான தலைவர், நான் கீழே தொண்டராக இருக்கின்றேன், தொண்டர்கள் மேடையில் இருக்க வேண்டும் என்பதற்காக முன்வரிசையில் இருக்கக்கூடிய அண்ணன் பலராமன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். பகதூர் அவர்கள் சித்தாவூரிலிருந்து ஒரு பெரிய இஸ்லாமிய சகோதர சகோதரியோடு வந்து எனக்கு ஒரு அற்புதமான குர்ஆனை இன்னைக்கு அன்பளிப்பா கொடுத்திருக்கிறாங்க. ஐயா பகதூர் அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய பணி சிறக்க வேண்டும். பட்டியலணி மாவட்ட தலைவர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் வாழ்த்தி வணங்கி அடுத்த 80 நாட்கள் மிக கடுமையாக நீங்கள் எல்லாம் பணி செய்ய வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை வைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ்.